வாகமான்னு சொன்னாலே நமக்கு முதல் ஞாபகத்து வருது இந்த இயற்கை காட்சிகளும் அட்வென்ச்சரான ஜீப் சஃபாரி தான். இங்க ஜீப் சஃபாரி எடுத்தா எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க அப்படின்றது ஃபுல் டீடைலா பார்ப்போம். ஜீப் சஃபாரியை முடிச்சிட்டு அட்வென்ச்சர் பார்க் போனீங்கன்னா ரொம்பவே பயமுறுத்துற கிளாஸ் பிரிட்ஜ், பல அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத மொத்த டீடைலா பார்ப்போம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கேரளா ட்ரிப்போட 7வது நாள்ல இருக்கோங்க. வாகமான்ல இருக்கோம். வீடியோக்குள்ள போலாங்களா? அப்படியே வீடியோ கண்டினியூஸா பாருங்க, செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். வாகமான் வந்து நான் முதல்ல மீட் பண்ணது நம்ம தமிழ் தாங்க, ராஜேஷ் அண்ணா. அண்ணனோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியாங்க. அண்ணனை மீட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல இடம் கூட்டிட்டு போங்க சொன்னேன். அப்படி நாங்க முதல்ல வந்தது டீ லேக் போட்டிங். இங்க ஒரு போட் ஹவுஸ் இருக்குங்க. இங்க நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கும் தனியா சார்ஜ் பண்றாங்க. உள்ள சைட் சீயிங் போட்டிங் எல்லாத்துக்குமே இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். உள்ள இந்த மாதிரியான பெடல் போட்டிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா சைட் சீயிங் கூட நீங்க டிக்கெட் வாங்கிக்க முடியும். உள்ள பிரிட்ஜ்ல நடந்து போய் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். இந்த சின்ன லேக்கோட வியூ, சுத்தி இருக்க டீ எஸ்டேட் வியூலாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். இங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தவளப்பாறைன்னு ஒரு இடம் கூட்டு போவாங்க. அது மேல ஏறி மொத்த அழகையும் ரசிக்கலாங்க. எம்மா அருமையான வியூ பாயிண்ட். ஜீப் சஃபாரி யாரும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள்ல நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டீ லேக் போட்டிங் முடிச்சிட்டு அடுத்து இடுக்கி டேம் வியூ பாயிண்ட் போக போறாங்க. இந்த இடத்துக்கு போற வழியெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான் கூட்டு போவாங்க. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்குள்ள கூட்டு போவாங்க. இந்த ஆஃப் ரோட்ல போறதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நல்லா குலுக்கி தலுக்கி நல்ல ஜாலியா போகும். அருமையான ஆஃப் ரோடு லைஃப்ல ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மஹேந்திரா ஜிப்னா மஹேந்திரா ஜிப் தான். எவ்வளவு பெரிய பள்ளமா இருந்தாலும் சரி விட்டு எடுத்துறாங்க. இந்த மாதிரியான பயங்கர அட்வென்ச்சரான ரூட்ல தான் கூட்டு போவாங்க. இந்த இடத்துக்கு நடுவில் யானைங்கெல்லாம் வந்துச்சுன்னா ஜீப் ஓடுறது தடப்பட்டுருவாங்க. யானைங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஜீப்பே ஓட்டுவாங்க. இந்த ஆஃப் ரோட தாண்டதுக்கு அப்புறம் ஒரு அழகான இடத்துக்கு கூட்டு போவாங்க. இந்த டீ எஸ்டேட்டும் மிளகு தோட்டமும். இதுதான் இந்த மிளகுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிட்டவே பார்க்க முடியும். இங்க சுத்தி பாருங்க எப்படி இருக்கு இடம்னு. இந்த வாகமானை பொறுத்த வரைக்கும் எப்ப கிளைமேட் மாறும்னே சொல்ல முடியாதுங்க. காலையில வெயில் அடிக்கும், மத்தியானம் மழை பெய்யும், சாயந்தரம் நல்ல பனி பெய்யும். 3 கிளைமேட்டையும் ஒரே நாள்ல பார்க்க முடியும். திரும்ப ஒரு ஆஃப் ரோடு வருங்க. இந்த மாதிரி நிறைய ஆஃப் ரோட தாண்டி தான் நீங்க அந்த இடத்துக்கே போற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஜீப்ல ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. நீங்க நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும்னா ஜீப் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க. எல்லாருமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ். இதுதான் இடுக்கி டேம் வியூ பாயிண்ட். இடுக்கி டேமோட பேக் சைடுங்க. இந்த தண்ணியை வச்சு தான் கரண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, ஒரு பெரிய டனல் இருக்கு, அங்க கூட்டு போற அப்படின்னு சொன்னாரு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தான் எங்களோட பயணமும் இருந்துச்சுங்க. போற வழியெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நம்ம போற வாட்டர் ஃபால்ஸ்ல நல்லா குளிக்கலாமா? எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? வழியில இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் முறிஞ்சு விழுந்ததா பார்க்க முடியும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்மளோட பயணமும் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. கொஞ்சம் நாம உள்ள போக போக ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அப்படியே ஒரு ரிவர் கிராசிங் வந்து சேர்ந்தோம். மழை டைம்ல இங்க பயங்கர தண்ணி போயிட்டு இருக்குமா. ஜீப்புக்குள்ளே தண்ணி வர அளவுக்கு போகுமாங்க. இந்த காணும் பொங்கலுக்கு எங்க தான் போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜீப் சஃபாரியை ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும். வாகமான்ல ஜீப் சஃபாரிக்கு மட்டும் 4.8 கிட்ட ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த சஃபாரி கொடுக்குற பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளோட லொகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜீப்லாம் பார்க் பண்ணிட்டு ஒரு 20 மீட்டர் நடந்தா போதுங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஒவ்வொரு ஜீப்பும் ஒவ்வொரு கலர்ல வச்சிருப்பாங்க. அடுத்த ஸ்பாட்டை பார்த்துடலாங்களா? வாங்க மக்களே. இதுதாங்க வெள்ளரம் சிட்டா டனல். இந்த இடத்தை கவர்மெண்ட் உருவாக்கி இருக்காங்க. 3 நதியோட தண்ணி இந்த டனல் வழியா தாங்க வருது. கடல்ல வேஸ்டா தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாதுன்னு இந்த டனலை கட்டியிருக்காங்க. இதுல இருந்து வர தண்ணியெல்லாம் இடுக்கி டேம்க்கே திருப்பி விட்டுறாங்க. இந்த டனலுக்குள்ள போறதே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உள்ள போகுங்க. உள்ள யாரும் ரொம்ப தூரம் போகாதீங்க, அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. வெளியவே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துருங்க. இதுக்கு பக்கத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் சேஃப் தான். இங்கே நீங்க குளிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் ஆக முடியும். இங்க நீங்க இருக்கிற வரைக்கும் ஜீப் வெயிட் பண்ணுவாங்க. நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாங்க. இந்த இடத்தையெல்லாம் நல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லொகேஷன் தேடி போயிட்டோங்க. நாங்க முன்னாடி போக போக கிளைமேட்டும் பயங்கரமா சேஞ்ச் ஆச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மழை மேகங்களும் சூழ ஆரம்பிச்சது. காலையில சூடா இருந்த கிளைமேட் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான டீ எஸ்டேட் கூட்டு போவாங்க. அங்க நீங்க இறங்கி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். இங்கே ஒரு 10 நிமிஷம் நீங்க இயற்கை காட்சியெல்லாம் ரசிக்க முடியும். இந்த இடத்தையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்பாட் தான் போக போறோம். அதுதாங்க சூசைட் பாயிண்ட். இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸ் அப் எல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் தூரமா நின்னே பாருங்க. பள்ளத்துல இருந்தா ஜோலி முடிஞ்சு போய் சேர வேண்டியதான். சுற்றுலா வந்த நம்மளுக்கு யமன் கூட ஒரு இன்ப சுற்றுலா ஆயிடும். அம்புடுதான். சேஃப்டிக்கு எந்த விதமான தடுப்புகளும் போட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் மக்களே சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கார அண்ணனை பார்த்தேன், திருநெல்வேலிக்காரங்க. ஆனா இங்க என்னென்ன ஸ்பாட்ல இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு? நம்ம வாகமன் வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப் ரோட் ஜீப் சவாரி தான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீ லேக் ஒன்று வருது, வாகமன் டீ லேக். அப்புறமா பார்த்தோன்னா நம்ம கோட்டமலை வியூ பாயிண்ட். அதில் வந்து பக்கத்துல வந்து பார்த்தா கொஞ்சம் யானைகள்லாம் வந்து நிற்கும். எப்போ வந்து நிற்காது, எப்போது வந்து நிற்கும், யானைகள் வந்து நிற்கும். அப்புறம் ஃபுல்லாக லெமன் கிராஸ் தான் மொதல் பிளேஸு. அப்புறம் நம்ம இடுக்கிராமோட கேட்ச்மெண்ட் ஏரியா தண்ணி கிடக்க தெரியும். அது 65 கிலோமீட்டர் தண்ணி கிடக்கும். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தண்ணி கிடக்க வியூ நமக்கு தெரியும். அப்புறம் நேராக அப்படி பண்ணால் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படி நம்ம போய் ஒரு ரிவர் கிராஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஜீப்பு போவோம். அந்த அகல அங்கே போயிட்டுனா ஒரு டனல் வருது, கேவு. அது வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். நம்ம உள்ளார போய் ஃபோட்டோலாம் எடுத்துருவோம். எப்போ எனி டைம் தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலவே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, கப்பக்கான வாட்டர் ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸையும் முடிச்சுட்டு குளிக்கணும்னா குளிச்சுட்டுலாம் வரலாம். அதை முடிச்சுட்டு நம்ம வந்தோம்னா ஒரு டீ எஸ்டேட் ஒன்று வருது. அதையும் முடிச்சுட்டு நம்ம அந்த டீ எஸ்டேட் முடிச்சுட்டு போனோம்னா நம்ம ஒரு சூசைடு பாயிண்ட். அது பேராண்மை லொக்கேஷன் தான். அது வந்து வியூ தான் நல்லா அழகா இருக்கும் பார்க்க. வாகமான் வந்தீங்கன்னா அண்ணன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் எல்லாம் நல்லாவே பண்ணி தராங்க. இது அண்ணனோட ஜீப்பு. நம்பர் கூட பார்த்தீங்கன்னா நம்பர் இங்கே மேலே இருக்கு. இந்த நம்பர் கூட நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லிட்டு வரவங்களுக்கு அண்ணன் நல்லா டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நம்ம ராஜேஷ் அண்ணன் தான். ஓகேங்களா? நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வாகமான் வந்து நல்லா சுற்றி பாருங்கள். எல்லா இடமும் கூட்டு போனாங்க. நல்ல ஃபீல் குட்டாக இருந்துச்சு. கூகுளில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க அண்ணனுக்கு. ஸோ அதை பார்த்து தான் நானே கால் பண்ணி வந்தேன்.
ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஜீப் சஃபாரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல ஏறி அட்வென்ச்சர் பார்க்கும் ரீச் ஆயிடலாங்க. பஸ்ல வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உள்ள போய் பார்க்கிங் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு கார் இருந்தா தாங்க ஈஸியா இருக்கும். உள்ள ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கே நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ளவர் கார்டன் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இங்கே நீங்க பார்க்கிங்கும் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஃப்ளவர் கார்டன் 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க லாஸ்டா கூட பாத்துக்கலாம். நைட்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாங்க. இங்க இருக்க பிரைசிங்ல பார்க்கும்போது ஒன்னொன்னு எக்ஸ்பென்சிவா தாங்க வச்சிருக்காங்க. 250 ரூபா 350 ரூபா 1000 ரூபாய் வரைக்கும் போதுங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு 2 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ நீங்க பாக்குறதா ஸ்கை சைக்கிளிங். இதுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அப்படியே ரோப்ல சைக்கிள் ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒன் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காப்பா 350 ரூபா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து இந்த கிளாஸ் பிரிட்ஜுங்க. ரீல்ஸ்ல பாக்குற மாதிரி ஒரு ஆள் போய் எல்லாம் போட்டோ எடுக்க முடியாதுங்க. உள்ள ஒரு 15 பேர் அலோவ் பண்றாங்க. கூட்டமும் அந்த அளவுக்கு வராங்க. நாமளும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க முடியாது. இப்போ நீங்க பாக்குறது ராக்கெட் எஜெக்டருங்க. இதுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. ஒன் டைம் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இங்க வரணும்னு நினைக்கிறவங்க முக்கியமா மழை டைம்ல அவாய்ட் பண்ணிருங்க. மான்சூன் டைம்ல அட்வென்ச்சர் பார்க்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அக்டோபர் டு பிப்ரவரி ட்ரை பண்ணுங்க. கிளைமேட்டும் சூப்பராகவே இருக்கும். வர பிப்ரவரி மாசம் வரைக்கும் தான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அதனால முன்கூட்டியே போயிட்டு வந்துருங்க. பக்கத்துல இந்த மாதிரியான வாட்ச் டவர்ஸ்லாம் இருக்கும். அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரியான அட்வென்ச்சர் பார்க் ஒரு பக்கம், ஜீப் சஃபாரி ஒரு பக்கம். ரெண்டுமே வேகமான வேற வேற இடத்துல இருக்குங்க. 2 நாள் இங்க ஸ்டே பண்ணீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையும் நம்ம பாத்திர முடியும். இதோட நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோங்க. ரொம்ப நாள் வேகமான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இதோட நாம ஒரு நல்ல வீடியோல சந்திப்போங்க.